கடகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மார்கழி மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியனே 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும். வருமானங்கள் உண்டு. வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்குது. அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கோச்சாரங்கள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரகங்களும் இருப்பது உங்களுக்கான சிறப்பு. ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஜாப் நல்லா இருக்குது. நீங்கள் டெய்லி வேஜஸில் இருக்கீங்க, மந்த்லி வீக்லி ஃபார்ட்நைட்லி எந்த சம்பளம் வேணாலும் வாங்குங்க. இந்த மாதம் உங்களுக்கான வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் கடகராசிக்கு 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய வேலையை பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு செலுத்தும். வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னா வளர்க்கலாம். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இது எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பீங்க. இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நன்மை. அதுலேயும் வேறு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். எனக்கு நிறைய லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கட்டேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது புதன் 6ல் இருக்கார். ஆக உங்களோட முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்போயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது எல்லாம் இந்த மாதம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஆக இந்த மாதம் எதிர்பாராத பயணம், வேலை நிமித்தமான பயணத்தால் நன்மை, இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல, அவரும் விஷாகம் அனுசம் கேட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம். விஷாகம்னாலே குரு. இந்த மாதத்தில் ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏன்னா குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அவரும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நிறைய சர்ச்சிங் உங்களுக்கு இருக்கும். தேடுதல் என்பது இருக்குது. ஆக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு தான் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில்
உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் சுமார். பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இப்படி தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முன்னேற்றம், ஏற்றம், தொண்டர்களால் மகிழ்ச்சி, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது, நல்லதொரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். ஆக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. சொந்த பிஸ்னஸ்மே நார்மல் பார்ட்னர்ஷிப்போடு செஞ்சால் பார்ட்னர் லாபம் அடைவார். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு பகவான், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அவரும் கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த கேது 3ஆம் இடத்தில் இருக்கார். ஆக வேலையின் நிமித்தமான இடமாற்றம் இது இருக்குது. வெளியில் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட உங்களுடைய தனஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால, குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவருக்கு, எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம் அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் அல்லது ஏதாவது டிவிடெண்ட் வராமல் இருக்குது அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் வரும். வருவதற்கான வாய்ப்புகள், பேச்சின் மூலமாக சம்பாத்தியங்கள், இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வழக்கம் போல் 8ல் சனி இருக்கிறதுனால அரசாங்க விஷயத்தில் கவனம். யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. கூட இருக்கிறவங்கள்ட்ட ஹார்ட்ஸாக பேசாதீங்க. இதுவே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். QG இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். விட்டதை பிடிக்கிறோன்னு ஆசைப்படாதீங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அதோடு உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு, அதோட நரசிம்மருடைய ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும். இறை அருளால் நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.